கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். ரொம்ப வருடமாக எனக்கு குழந்தை இல்லை குருஜி, குழந்தை இல்லாமல் ரொம்ப படுறேன். கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு 9ஆம் வீடு என்பது பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தில் அதிர்ஷ்டம், லக்கு இதெல்லாம் இந்த பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. அதே மாதிரி 9ஆம் வீட்டை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த தொழில் எப்படி ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும், இந்த ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணணும், இவ்வளோ ஆர்டர் வரணும், அது ஆகணும், இதாகணும், இது எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மைப்பட்டு அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணமாக, மாற்றத்தை நோக்கிய பயணமாக செல்லுங்கள். எல்லாத்தையும் பண்றவர் யாருன்னா குருவா. குரு உங்களுடைய 1ஆம் வீட்டை பார்ப்பது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு யோகங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5இல் வருவதால் என்ன ஏற்படுகிறது? சார், 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். திருமண யோகம் வந்தாச்சா நம்ம கேட்குறோம், திருமண யோகம் வந்தாச்சா? அதே மாதிரி நமக்கு இந்த வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா, படிக்கிற யோகம் வந்தாச்சு. அது மாதிரி யோகங்கள் என்பது என்ன அப்படின்னா, நமக்கான குட் டைம் இஸ் நத்திங் பட் யோகம். அந்த குட் டைம் வந்தாச்சா? 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது யோகங்களை நிறைய தரார். சார், நான் கடை திறக்கிறேன், பொருள்லாம் வாங்கி போட்டுட்டேன், கிளையண்ட் வந்தால் தானே கடை ஓடுறதுக்கு. கடை திறக்கிறது என் கையில் இருக்குது. உழைப்பை கொட்டி லோன் போட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் அழகாக அடுக்கி வச்சு ப்ரெசன்டபுளாக எல்லாம் என் கையில் இருக்குது. ஆனால் கிளையண்ட் வர்றது யார் கையில் இருக்குது? அது அதிர்ஷ்டத்து கையில் இருக்குது. அந்த கிளையண்ட் வர்றதுங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, குவாலிட்டி இருந்தால் போதும், கிளையண்ட் வருவாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும். முதல்ல கிளைண்ட் நிறைய பேர் நம்மக்கிட்ட சாப்பிட்டு அந்த குவாலிட்டியை 10 பேர்கிட்ட சொல்லி அப்படி தானே டெவலப் ஆகும். அந்த முதலாக வர்ற 10 பேர் தான் வரமாட்டேங்கிறானே. கடையை திறந்த காலத்துலேருந்து கடை எதுக்கு ஓடுதுன்னே தெரில. சார், நிறைய பேர் பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அன்றாட மாதாந்திர தேவைகளை நிறைவேற்றிக்க பண்ணுறாங்க. மாதாந்திர தேவைகளை நிறைவேற்றிக்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. மாதாந்திர தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போனாலே போதும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மாதாந்திர தேவைகளை தாண்டிய ஒரு விஷயம், மாதாந்திர தேவைகளை தாண்டிய உங்களுடைய தனிப்பட்ட மாதாந்திர தேவைகளை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் தனிப்பட்ட முறையில் இயங்குகிறீர்களோ அதெல்லாம் தான் பிஸ்னஸ் சிறந்து விளங்குறது. அதுதான் பிஸ்னஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தருவார். ப்ராஃபிட்டை விட மோர் தேன் ப்ராஃபிட் எனக்கு வரப்போகுது. நான் 20 ரூபா சம்பாதிக்கலான்னு நான் பிளான் பண்ணேன், இப்போ 40 ரூபா சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த குரு பகவான் தரக்கூடிய பலன். 5ஆம் வீடு அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இறை சம்பந்தப்பட்ட வீடு. இறை அருள், இறைவனுடைய அனுகிரகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்கிறது. நிறைய பேர் சாமிக்கு பரிகாரங்கள் வச்சுருப்பீங்க, அது நிவர்த்தி ஆகுமா? பரிகாரங்கள் நம்ம வேண்டுதல் வச்சுருப்போம், இந்த வேண்டுதல்லாம் நிவர்த்தி ஆகுமா? இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் யாருன்னா இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். 5ல் இருக்கிற குரு வேற என்னெல்லாம் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். ரொம்ப வருடமாக எனக்கு குழந்தை இல்லை குருஜி, குழந்தை இல்லாமல் ரொம்ப படுறேன். கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப வருடமாக ஐவிஎஃப் மாதிரி ஐயுஐ மாதிரி பண்ணிட்டேன், டயர்டாயிட்டேன், நிறைய பண இழப்பு தான் ஏற்படுதே தவிர எனக்கு பணம் லாபம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நேச்சுரலாக ஓகே ஆகவே மாட்டேங்குது. இந்த வருடம் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நேச்சுரலாகவே நீங்கள் உங்கள் அன்பாலேயே அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள் ஏற்படும். 5 குரு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு என்பது பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தில் அதிர்ஷ்டம், லக்கு இதெல்லாம் இந்த பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறார். அதே மாதிரி 9ஆம் வீட்டை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த தொழில் எப்படி ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும், இந்த ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணணும், இவ்வளோ ஆர்டர் வரணும், அது ஆகணும், இதாகணும், இது எல்லாத்தையும் குரு பகவான் தரார். லாபத்தை அதிகப்படுத்துகிறார். அடுத்ததாக குரு உடம்பை பார்க்குறார். குரு உடம்பை பார்க்கறது எந்த அளவில் உங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னா, உடம்புல ஏற்கனவே ராகு பகவான் உட்காந்து உங்கள் மண்டையை கிறுக்கு பண்ண வச்சிட்டார். என்ன பண்ணுறார்? போகங்கள்லேயும் சிற்றின்பங்கள்லேயும் குடிக்கிறது, இந்த மாதிரி பெண்கள் மீதான நாட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை கெடுத்து வச்சுருந்தார் இந்த குரு பகவான், இந்த ராகு பகவான். இந்த ராகு மேலே குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது. குரு சண்டால யோகம் உருவாகி உங்களுக்கு என்ன ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மைப்பட்டு அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணமாக, மாற்றத்தை நோக்கிய பயணமாக செல்கிறது. இதெல்லாத்தையும் பண்ணுறவர் யாருன்னா குரு பகவான். குரு உங்களுடைய 1ஆம் வீட்டை பார்த்து விடுகிறார். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு யோகங்கள் பெறப்போகிறீர்கள். அதிர்ஷ்டங்கள் 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 6 கடந்த வியாபாரம். சார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்னோட ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கர்நாடகாவில் சேல் பண்ணுறேன், ஆந்திராவில் சேல் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 6 கடந்த வியாபாரம்,
ஆறு கடந்த வேலை, எனக்கு இங்கே வேலை கிடைக்கல, எனக்கு அங்கே வேலை கிடைச்சிருக்கு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்த்த அதே குரு பகவான் அடுத்ததாக உங்களுக்கு என்ன தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட அப்பாவோட உடல்நிலை. அப்பாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, ஐசியூவில் இருக்கார், அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சரியாயிடும் குரு பகவான் 9 பார்க்கறதுனால. குரு 11 பார்க்கறதுனால மாமியார் வீட்டு உறவுகள் எல்லாம் நல்லா இருக்குது குருஜி, எங்கள் அப்பா அம்மா மாதிரி, எங்கள் அப்பா அம்மா கூட இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் மாமனார் மாமியார் என்னை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, இதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறு சொல்லிகிட்டே இருக்காங்க, என் மாமனார் மாமியாரை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு மாமனார் மாமியாரை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க உங்கள் மேலே ஒரு பிரியம், உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்களை மரியாதையாக நடத்துவாங்க. 11ங்கிறது நண்பர்கள். சார், உலகத்தில் யார் யாரெல்லாம் தீய நண்பர்களோ அவங்களாம் உங்களை விட்டு ஒழிஞ்சு போனாலே போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா புரிஞ்சிங்க, உலகத்தில் நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு செகண்டு இந்த நல்ல நண்பர்கள் கூட இருந்தால் என்ன ஆகும், ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறிடும். நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்களோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் என்பது, உங்கள் நல்ல நண்பன் என்பவன் வந்து அவங்க முகத்துக்கு நேராக சொல்லுவான், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறத உங்கள் முகத்துக்கு நேராக சொல்கிறவன் யாருன்னா நல்ல நண்பன். அந்த நல்ல நண்பன் என்பவன் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிவான். ஆபத்து நேரத்தில் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் நல்ல நண்பர்கள், விட்டுட்டு ஓடி போயிடுறவங்க நல்ல நண்பர்கள் அல்ல. ஸோ இந்த 11ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது தீய சகவாசங்கள் உங்களை விட்டு சென்று உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணவங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணவங்க, இவர்களெல்லாம் உங்களை விட்டு சென்றுருவாங்க. வெறும் நல்லது மட்டுமே நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்த்து விடுகிறார். குரு 1ஐ பார்க்கும்போது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டேன் குருஜி, நிறையா வந்து நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் ஐட்டமாக சாப்பிட்டு எனக்கு ஃபேட்டி லிவர் மாதிரி வந்துடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து நிறைய காரமாக சாப்பிட்டு வயிறு நிறைய அல்சர் பண்ணிக்கிட்டேன், இப்போ என்னால் வந்து காரமாக எதுவுமே சாப்பிட முடியாது, புண்ணாயிடுச்சு வயிறு, வயிறு, பெருங்குடல், கிட்னி, இந்த எல்லா பிரச்சனையும் குரு பகவான் 1ஐ பார்ப்பதால் சரியாகிறது. 1ங்கிறது நல்ல ஒழுக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை முறையில் இவ்வளோ மாற்றங்கள், நான்லாம் வீட்டுக்கே போக மாட்டேன், எப்போ பார்த்தாலும் நான் வந்து எனக்கான சுகங்களையும் எனக்கான தேவைகளையுமே தேடி இருப்பேன். என் பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் இந்த 1ஐ பார்ப்பதால் சரியாகிவிட்டது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் 5இல் இருப்பதால் யாருக்கு நன்மையோ இல்லையோ உச்சக்கட்ட நன்மை உங்களுக்கு தான். ஸோ கும்பராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக போகிறீங்க, தொழிலதிபராக போகிறீங்க, ஒரு கடை வச்சுருந்தா 2 கடை வச்சுருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து என்னுடைய எண்ணுக்கு அழங்கிய உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் ஆலயங்கள் இருக்குது. உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை ரகசியமாக பூஜைகள் செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.